NG Partners, welcome to my channel. நான் உங்கள் ஆதித்யா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாங்க இந்த அருள்வாக்கு, இந்த இன்ட்யூஷனு, அப்புறம் இன்னும் என்னென்னமோ பேர் சொல்றானுங்களே. அகத்தியர் காதல சொன்னாரு, அந்த தெய்வம் இந்த காதல சொல்லிச்சு, இந்த தெய்வம் அந்த காதல சொல்லிச்சு, எச்சினி பேசுச்சு, ஜின்னு பேசுச்சு அப்படின்னு என்னென்ன ஃப்ராடுத்தனமா இந்த யூடியூப்ல வளரணுமோ வளரிட்டு அதுக்கு ஒரு கஸ்டமரை உருவாக்கிட்டு அவங்க கிட்ட ஃபீஸ் 10,000, 15,000, 20,000, 6,000 அப்படின்னு ஃபீஸை போட்டு அவங்கக்கிட்ட அவங்களுடைய மனக்குறைகளையும் அவங்களுக்கு இருக்கிற கஷ்ட நஷ்டங்களையும் யூஸ் பண்ணி பொழைக்கிற ஒரு பொழப்பா இப்போ போயிட்டுருக்கு. சரி வாங்க, அதாவது அருள்வாக்கு அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லைங்க. அருள்வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் தனிப்பட்ட முறையில் யாரோ காதை தூக்கி அவங்க வாயை காதில் வச்சு சொல்கிறதெல்லாம் இல்லை ஒரு மாதிரி இன்ட்யூஷனாக எனக்கு கிடச்சிது, மேலேருந்து ஏதோ வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அருள்வாக்கு அப்படிங்கிறது என்னன்னா சிம்பிளுங்க. எல்லாமே அஸ்ட்ராலஜியில் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதாவது இவ்வளோ சித்தர்களும் இவ்வளோ மகான்களும் பல அற்புதம் செஞ்ச வேற்று மத மகான்களும் வாழ்ந்திருக்காங்க. எல்லாருமே தன் உடலை விட்ட பிற்பாடு தன்னை ஏதாவது ஒரு இடத்துல வெளிக்காட்டிக்கிட்டாங்களா? வெளிக்காட்டிக்கிட்டாங்கன்னா அதாவது நம்மளை மாதிரி ஒரு மனிதன்கிட்ட பேசுனதை எங்கேயாவது வெளிக்காட்டியிருக்காங்களா? வெளிக்காட்டல. எத்தனையோ கோடி வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு இந்த பூமி உருவாகி. அந்த மாதிரியான ஒரு அற்புதம் நம்ம கண்ணால பார்த்தாதான் அது உண்மை. அது வரைக்கும் பார்க்காத வரைக்கும் அது உண்மை கிடையாது. சரி, அருள்வாக்குக்கு வருவோம். இந்த அருள்வாக்கு என்னன்னாங்க சிம்பிளுங்க. இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னைக்கு டே என்னங்க? இன்னைக்கு சண்டே, ஓகேங்களா? சண்டே இன்னைக்கு என்ன டைம்னு பாருங்க. உதாரணத்துக்கு சண்டே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 1 மணிக்கு சூரிய வர, 2 மணிக்கு சுக்கிர வர, 3 மணிக்கு புதன் வர, 4 மணிக்கு சந்திர வர, 5 மணிக்கு சனி வர, ஓகேங்களா? இப்ப 4 மணிக்கு இந்த சந்திர ஓரைன்னு இருக்குன்னு வச்சுங்க. இந்த சந்திர ஓரையில அம்மாவை பத்தி பேசுவாங்க, உணவை பத்தி பேசுவாங்க, பிளஸ் பாத்தீங்கன்னா வாட்டர் குடிக்கிறத பத்தி பேசுவாங்க, நல்ல சாப்பாடுகளை பத்தி ரிவ்யூ பண்ணுவாங்க. நார்மலா உங்களுக்கு ஜாதகமே தெரியலன்னு வச்சுங்க, ஒருத்தர் முன்னாடி உட்கார வச்சு அவரை மனசுல எதையாவது ஒன்று நினைக்க சொல்லி நீங்க அதை ஒரு ஆத்மார்த்தமா மூச்சை உள்ள இழுத்து அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 80% கரெக்டா இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தையை தான் நீங்க பேசுவீங்க. உதாரணத்துக்கு சனி ஓரையில ஒரு ஆள் வரான்னு வச்சுங்களேன், அவன் கருப்பு சாமியை பத்தியும் அய்யனாரை பத்தியும் குலதெய்வத்தை பத்தியும் பேசுவான். அடுத்து பாத்தீங்கன்னா கால் வலிக்குதுன்னு சொல்லுவான். அடுத்து நீங்க சனி ஓரையில ஒரு வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா இரும்பு பொருள், அதாவது கடப்பாறை, மம்முட்டி, பிளஸ் இரும்பு சாமான்கள், பிளஸ் ஊனமுற்றோர் இவங்கெல்லாம் கண்ணில் படுவாங்க. இதை நீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே உங்க ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுங்க, சனி ஓரையில இப்ப வெளியே கிளம்புறான்னு வச்சுங்க, உங்க முன்னாடி பாரு யாராவது ஒரு ஊனமுற்றோர் வருவாங்க, குப்பை பொறுக்கிறவங்க, கார்பரேஷன்ல வேலை செய்யறவங்க வருவாங்க அப்படின்னு சொன்னா இது ஏதோ ஒரு தெய்வம் காதல் சொல்லல, இது ஏதோ ஒரு இன்ட்யூஷனு அருள்வாக்கு அதெல்லாம் கிடையாது. அந்தந்த ஓரையில அந்த கிரகத்துக்குண்டான பொருட்கள் இந்த பூமியில சுழற்சியா சுத்திக்கிட்டு இருக்கும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அதுதான் அஸ்ட்ராலஜி. இது ஒரு சின்ன கணக்கு தான். இந்த கணக்கை சரியான முறையில போட்டா உங்களால அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்ல முடியும், அவங்க என்ன ப்ராப்ளத்துல வருவாங்கன்னு சொல்ல முடியும். இது எல்லாமே அஸ்ட்ராலஜில இருக்கு. தனிப்பட்ட முறையில ஏதோ ஒரு எச்சினியோ குட்டி சாத்தானோ இன்னும் என்னென்னமோ புருடா விடுறானுங்களா, அதெல்லாம் எதுவுமே சொல்லாதுங்க. அதெல்லாம் உங்களுடைய மனக்குறையையும் உங்களுடைய இயலாமையையும் அவங்க காசா பயன்படுத்திக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா மனுஷன் எப்போதுமே தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு வச்சுங்க, அவன் பில்லி சுனியை வச்சுட்டான், எதிர்த்து வீட்டுக்காரன் என்னை திருஷ்டி வச்சுட்டான், இப்படி அடுத்தவங்க மேலேயே பழி போடுவாங்களே தவிர தன்னுடைய இயலாமை என்ன, தனக்கு என்ன மைனஸ் இருக்கு அப்படின்னு தன்னை அனலைஸ் பண்றது எந்த மனிதனும் பண்ணிக்க மாட்டான். அது இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. சரிங்களா? அதுக்காக வேற ஒருத்தர் மேல பழி போடணும். அப்ப அதுக்கு எங்கேயாவது இந்த குறி சொல்றது, ஏதோ ஒரு தெய்வத்தை வச்சுக்கிட்டு இது பண்றது, இதெல்லாம் இருக்கு. என்னன்னா ஒரு பிராக்டிஸை நீங்க பண்ணீங்கன்னா அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது
உங்களுக்கு தெரிய வரும். அதுல ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் வெளிப்படையா சொல்ல முடியாது. அது வந்து சித்தர்கள் வந்து எப்படி அப்படிங்கிறத ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை நம்ம வந்து இந்த வீடியோவில் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறதுக்காக கிடையாது. இப்போ தான் இந்த யூடியூப்பில் பார்க்குறானுங்களே, என் வீடியோ சில பேர் பார்ப்பானுங்க, அதுக்கு ஒரு இங்கிலீஷில் பேர் வச்சுருவானுங்க. இங்கிலீஷில் பேர் வச்சு அது ஒரு கிளாஸ்ன்னு சொல்லி அதுக்கு 15,000 ஒரு ஆளுக்கு ஃபீஸ் வாங்கி கிட்டத்தட்ட 500 பேத்துக்கு மேலே ஒரு நபர் வந்து 15,000 ஃபீஸு 6,000 ஃபீஸ் கொடுத்தா கால்குலேஷன் போட்டுக்கோங்க எத்தனை லட்சம் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்ட்டு. ஸோ இப்போ வந்து இந்த ஞானம் பிறக்குது, நெத்தி பொட்டில் ஜோதி தெரியுது, இப்படி ஆளுக்கு ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டுட்டு இருக்கிறானுங்க. ஞானம்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. எல்லையில ஒரு சக்தி இருக்குதுங்க. சரிங்களா? நீங்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறீங்களே, உங்க ஆத்மா வந்து ஒரு பழக்கப்பட்டு இந்த சட்டையை கழட்டி போட்டு வேற ஒரு சட்டை, இந்த சட்டையை கழட்டி போட்டு வேற ஒரு சட்டை, அப்படி எடுத்து ஒரு தாட்டி முதிர்ச்சி ஆகும். அப்போ முதிர்ச்சி ஆகும்போது இந்த உலக வாழ்க்கை எல்லாமே ஒரு அனுபவ ரீதியா மனசுக்கு சந்தோஷம் கொடுக்குறோம், உடலுக்கு சந்தோஷம் கொடுக்கறது. இதை மீறி நிசப்தமா நம்ம வந்து சமாதியாகிற ஒரு இடம் இருக்கு. அதுல போய் நம்ம ஆத்மாவை ஜாயின் பண்ணோம் அப்படிங்கறதாங்க ஞானம். மற்றபடி வந்து இதை சாப்பிடு, அதை சாப்பிடாத, இதை பாரு, அதை பார்க்காத அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட ஒழுக்கம், மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பயத்தோட ஒரு சக்தி இருக்கு, அது உன்னை தண்டனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டு பண்ணி உருவாக்கி வச்சாங்க. ஏன்னா ஒரு பெண்ணை கற்பழிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது வந்து பிரச்சனை அப்படின்னு அவனுக்கு சொல்லி வளர்த்தினாதான், அவங்களுக்கு பிராபலத்தை கொடுக்குன்னு சொல்லி வளர்த்தினாதான் அது ஒரு ஒழுக்க ரீதியா வரும். சரிங்களா? ஆனா சதாசிவ பிரம்மேந்திராவுடைய கதையை எடுத்து பாருங்க. அவரு கை வெட்டுப்பட்டவும் எப்பவும் எதுவும் கண்டுக்கல, சாப்பாடு இருந்தப்பையும் எதுவும் கண்டுக்கல. அவர் ஒரு பிரம்மமாவே சுத்திக்கிட்டே இருந்தார். அம்மனமா எங்க போனாலும் எதை பத்தியும் கவலைப்படாம சுத்திட்டு வந்துட்டார். அந்த நிலையை நீங்க அடையறதுக்கு இந்த ஜென்மத்திலேயெல்லாம் அடைஞ்சிட முடியாது. உங்களுடைய மனம் ஒவ்வொன்றிலையும் பழகணும். இப்ப நீங்க உங்களுக்கு வந்து ஒரு கிரீம் பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரீம் பிஸ்கட் பாக்கெட்டை நீங்க சாப்பிட்டீங்க, டேஸ்டா இருக்கும். 100 கிரீம் பிஸ்கட் பாக்கெட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? திகட்டிரும்ல. அதுதாங்க இந்த வாழ்க்கை. அப்படி நீங்க இந்த உடலை எடுத்து எல்லா விஷயத்தையும் கத்த பிற்பாடு ஒரு நாள் சலிச்சு போகும் ஒரு பிறவியில. அப்போ உங்களுக்கு தன்னை போல இறைவன் ஞானத்தை கொடுப்பாரு, நீங்க எண்ட்லெஸ் அடையலாம். அந்த அருள்வாக்கு அப்படிங்கிறது என்னன்னா, சாதாரணமா ஒரு ஓப்பனா ஒரு உண்மையை சொல்றேன், ஒரு குடிகாரன் கூட ஒரு வார்த்தையை சொன்னானா அந்த வார்த்தை பலிக்கும், கண்டிப்பாக பலிக்கும். அது எப்படிங்கிறது ஒரு தேவ ரகசியம், ஒரு சித்த ரகசியம். அதை வந்து இங்க வெளிப்படையா சொல்ல முடியாது. அதை கண்டிப்பா அதுக்கு ஒரு இங்கிலீஷ்ல பேர் வச்சு கிளாஸ் எடுத்து இது பண்ணுவானுங்க. எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்கு. அந்த ரகசியங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க சப்போர்ட் பண்ணி என்னை வளர்த்தி விட்டாதான் வந்து ஆதித்யா வந்து இந்த விஷயத்த சொன்னான்னு 4 பேத்துக்கிட்ட வந்து பரவும். நான் பெருமைக்காகல அது சொல்லல, காசு வாங்காம சொல்லி கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். இதை வந்து பிஸ்னஸ் ஆக்கிடுவாங்க. சரிங்களா? பிஸ்னஸ், ஆன்மீகம் பிஸ்னஸ், எல்லாமே பிஸ்னஸ்னு எதுக்கு தெரியுங்களா? காசு வேணும் தாங்க, அத்தியாவசியம் தான். இப்போ நான் கூட தான் அஸ்ட்ராலஜி பார்க்குறேன், அதுக்கு குறிப்பிட்ட ஃபீஸ் வாங்குறேன். அந்த ஃபீஸை வச்சு எனக்கு உண்டான சில உணவுப் பொருட்களையோ இல்லை தான தர்மங்களையோ இல்லை கோயில் குளங்களையோ டிராவல் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன், தப்பு கிடையாது. ஆனால் பேராசையின் பேரில் அந்த சின்ன ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கியூரியாசிட்டி மக்களுக்கு கிளப்பி அதுக்கு இத்தனை ஆயிரம் கொடுத்து அதை பல நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5,000-2,000 பேர் ஜஸ்ட் வந்து 5,000 ரூபா கொடுத்தாங்கன்னா என்ன ஆச்சு கணக்கு போடுங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க இந்த ஃபீல்டில். ஸோ இந்த அருள் வாக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பேச வந்தோம். இந்த அருள் வாக்கு அப்படிங்கிறது எல்லாமே அஸ்ட்ராலஜிக்குள்ளே இருக்கு. இப்போ ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜோசியத்தில் சொல்ல முடியாது அப்படின்னு சில பேர் வாதாடுவானுங்க. ஒன்றும் இல்லைங்க, திருப்பூர் ஜிகே அவர் வந்து எளிமையாக சொல்லி கொடுத்துருக்காருங்க. கணக்கு வழக்கே இல்லைங்க. ஜாதகத்தை எடுத்து லக்னத்துக்கு 7ஆம் இடம் தான் திருமணஸ்தானம், அதாவது மனைவி ஸ்தானம். கோச்சார சந்திரன் 7ஆம் இடத்தை கடந்துருச்சுன்னா அவன் திருமணம் பண்ணியிருக்கான், அல்லது திருமணமே அவன் பண்ணலின்னு சொன்னாலும் எங்கேயோ திருமணம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். 7ஆம் இடத்துக்கு முன்னாடி 6ஆம் இடத்து வரைக்கும்
கோச்சார சந்திரன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இன்னும் திருமணம் பண்ணல, திருமண வாழ்க்கை அவனுக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறத சிம்பிளாக நீங்கள் கணிச்சுக்கலாம் அப்படின்னு திருப்பூர் ஜிகேயை எளிமையாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அருள்வாக்கு அப்படிங்கிறது அந்தந்த கிரக நேரத்தில் ஓரையில் அவங்க வருவாங்க. இயற்கையாகவே உங்கள் வாயில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க என்ன நினச்சிட்டு வராங்களோ அந்த கேள்வியை தான் நீங்கள் கேட்பீங்க. நான் இதை தாங்க நினச்சிட்டு வந்தேன், அப்படி கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சிம்பிள், இதுதான் அருள்வாக்கு. ஓகேங்களா? இந்த அருள்வாக்கு அப்படின்னு அவங்க கிட்ட மட்டும் தனியாக தெய்வமோ சித்தர்களோ வாயை தூக்கி காதில் வச்சு பேசுறதெல்லாம் அதெல்லாம் டுபாக்குரு வேலை. நானும் 15 வருஷமா பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நான் பெருமைக்காக சொல்ல, என்னுடைய 15 வருஷம் ஆன்மீக லைஃப்ல ஒரே இடத்துல உட்காந்து லட்சம் தர ஒரு மந்திரங்களை சொல்லியிருக்கேன். ஒரு குருமார்களோட ஆசீர்வாதங்களை வாங்கி நான் அந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கடந்து போய் ஒரு ஞானத்தை சொல்லி கொடுக்குற ஒரு ஆளை நான் சந்தித்தேன். அப்போ அவர் தான் சொன்னார், நிறைய விஷயங்கள் எளிமையாக சொன்னார். இந்த அருள்வாக்குலாம் இதெல்லாம் ஒரு புராடாடா, நீ சொன்னாலும் பழிக்குண்டா, நான் சொன்னாலும் பழிக்குண்டா. ஞானம், தவம், தெய்வம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் ஒரு பவர் இருக்கு. சரியா? இந்த ஞானத்துக்கு நீ போகணும் அப்படின்னா நீ அனுபவங்களை நிறைய உன் ஆத்மாவுக்கு சேகரிக்கணும். ஒரு அனுபவங்களை சேகரித்து 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 அது சலிச்சு போகணும். அது சலிச்சு போகும்போது ஒரு பிறவியில் நீ சும்மாவே இருந்தாலும் ஞானம் உனக்கு என்னன்னு அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் சொல்லி கொடுத்துட்டு போயிடும் அப்படின்ட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னார். அதாவது இந்த கறி சாப்பிட்றது, இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றது, இதை பற்றிலாம் நிறைய சொன்னார். அதை இப்போ இந்த கறி சாப்பிட்றதுல ஒரு கான்ட்ரவர்சி, ஆன்மீகத்தில் இருந்தால் கறி சாப்பிடக்கூடாது, ஆன்மீகத்தில் இருந்தால் வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணும், அப்படிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. அதெல்லாம் ஒரு வாய்க்கு வந்த மாதிரி அவங்க எதையாவது ஒன்று சொல்லி வச்சு தனக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படி பார்த்தா குஷ்டரோகியை சரி பண்ணார், கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு தெரிய வச்சாரு, பீரியட்ஸ் ஆகிட்டே இருந்த பொண்ணை க்யூர் பண்ணாரு, கால் ஊனமானவனை நடக்க வச்சாரு ஜீசஸ். பைபிள் என்ன? ஒரு மீனையும் 2 அப்பமும் வச்சு கூட மீன் வர வச்சு விநியோகம் பண்ணதான் பைபிள் சொல்லுது. நபிகள் நாயகம் அல்லாவின் பெயரை சொல்லி துவா பண்ணி நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொல்லுது. ஸோ இந்த நான்வெஜ் சாப்பிட்றது சாப்பிடாதது அப்படிங்கும்போது இப்போ இங்கே நம்ம இந்து மதத்தில் உள்ள மகான்கள் எல்லாமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த மதத்தில் உள்ள மகான்கள் சாப்பிட்லான்னு சொன்னாங்க. இவங்களும் செத்தவனை பொழைக்க வச்சுருக்காங்க, அவங்களும் செத்தவனை பொழைக்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன? எல்லாருக்கும் ஏதோ ஒரு டிவைன் பவர், அவங்களுக்கு டிவோஷனல் பவர் உதவி இருக்கு. சரிங்களா? இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. சாதாரணமாக ஓப்பனாக சேலஞ்சாக சொன்னால், ஒரு குடிகாரன் ஒருத்தனை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னானா அந்த வார்த்தை ஒரு குறிப்பிட்ட நாளில் அவனுக்கு நடக்கும். இதுக்கு அவன் தவம் பண்ணணும்னு கிடையாது, அவன் பூஜை பண்ணணும்னு கிடையாது, அவன் தலைகளா நிற்கணும்னு கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இன்ட்யூஷனாக யாராவது காதில் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட ப்ராக்டிஸ் இருக்கு. ப்ராக்டிஸ்னா அவங்க உடம்புக்குள்ளேயே அது நடக்குது. அந்த ப்ராக்டிஸால அந்த வாக்கு பலிக்கும். அவன் நல்லவன் கெட்டவன்லாம் கிடையாது, அந்த வாக்கு பலிக்கும். அது தேவ ரகசியம். அருள் வாக்கு அப்படிங்கிறது ஒரு தெய்வம் அவங்களுக்குள்ள பூந்து பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் அது என்ன சொல்றது, அனுபவத்தில் அது உண்மை கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணுமா? சரிங்களா? ஒரே ஒரு ரகசியத்தை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அது 21 நாளில் நீங்கள் கேட்குறத கொடுக்கும். ஒரே ஒரு சிம்பிள் வழிபாடு தான். அந்த தெய்வம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க. இன்னும் நிறைய ரகசியங்களை நான் ஓப்பனாக உங்களுக்கு நம்ம சேனலில் சொல்லித்தரேன். அது மட்டும் கிடையாது, நிறைய கோயில்களை காட்ட போகிறேன். ஆன்மீகம் மட்டும் கிடையாது, ஃபுட்டு சார்ந்த விஷயத்தையும் நம்ம சேனலில் காட்ட போகிறேன். அதில் வெஜிடேரியன் தான் காட்ட போகிறேன், நான்வெஜ் தான் காட்ட போகிறேன் அப்படின்னு இல்லை, எல்லாமே சாப்பிட்லாங்க. அனுபவத்தை வளர்த்து சலிச்சு போக வைங்க. ஃபஸ்ட்டு மனசை
மனசை வந்து சலிச்சு போக வைங்க. சலிச்சு போச்சுன்னா மனசு தன்னை போல அடங்கிரும். மனசு தன்னை போல அடங்கிருச்சுன்னா ஆத்மா வெளிப்படைஞ்சிரும். ஆத்மா வெளிப்படைஞ்சிருச்சுன்னா ஞானம்னா என்னன்னு உங்களுக்கு புரியும்.